வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய சப்பாத்திக்கு மேட்சிங்காக மிக்ஸ்டு வெஜ் ரெசிபி. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 10 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச 5-6 பல் பூண்டு, 1 க்ரீன் சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் மூடியை எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு பேக்கெட் காளானை வதக்கி வச்ச வெஜிடபிளோட சேர்த்துடலாம். காளானை ஏற்கனவே ட்ரை பேனில் ஒரு தடவை வதக்கி வச்சுருக்கேன், அதான் இந்த மாதிரி இருக்குது. வதக்கணும்னு அவசியம் கிடையாது, பச்சையாகவே இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இதை கட்டாயமாக சேர்த்துக்கங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதே இந்த கசூரி மேத்தி தான். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நார்த் இண்டியன் ஸ்டைலில் மிக்ஸ்டு வெஜ் ரெசிபி ரொம்பவே சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி ரொம்ப சுலபமாக லஞ்சுக்கோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.